எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் தாங்க. இந்த சார்ட் பேட்டர்ன்ஸு அந்தளவுக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும், அதாவது நம்ம ட்ரேடிங் ஸ்டைல் பொறுத்தவரைக்கும் சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம அந்தளவுக்கு முக்கியமாக பார்க்க மாட்டோம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு, ட்ரெண்ட் லைனு, ஆர்எஸ்ஐ, ஃபிபோனாக்கி, மூவிங் ஆவரேஜ், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு இப்படி அத்தனை கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து இந்தமாரி சார்ட்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த சார்ட் ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டர்ன் நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஒரு சில முக்கியமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது வந்து இது மார்க்கெட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த முக்கியமான பேட்டர்ன்ஸ் மட்டும்தான். ஏன்னா நான் பயன்படுத்துறது அது மட்டும் தான். நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக எது நமக்கு தேவைப்படுதோ நான் அதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் ஃபைனலாக அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸில் இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் மட்டும் பாக்கி இருக்குது. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? சார்ட் பேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் பேட்டர்ன்றதும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் தான். சரிங்களா? அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ளஸ் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் என்னென்ன, மார்க்கெட்டில் எந்தெந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் அதிகமாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் சார்ட் பேட்டர்னு, டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்னு, ரைசிங் வெஜ்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு, அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு, அதுக்கப்புறம் ஃபைனலாக சேனல் பேட்டர்ன். நான் வந்து மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இல்லை டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்னா சேனல் பேட்டர்னு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகிடுது. சரிங்களா? இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா பேட்டர்ன்ஸுமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டபுள் பாட்டம் பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது நம்ம ட்ரேடிங் ஸ்டைல் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டபுள் டாப்பையும் டபுள் பாட்டமையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டபுள் டாப் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாங்க. டபுள் டாப் பேட்டர்னா பேர்லேயே வந்து ரெண்டு டாப்னு இருக்குது இல்லையா, அப்போது மார்க்கெட் என்ன ஆகுனா அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும். அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஹையை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ண, எப்போயுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனால் கூட ஒரு சின்ன புல் பேக் வரும் இல்லையா, அந்த புல் பேக் வந்துட்டு இங்கே ஒரு லோ கொடுக்கும். இந்த லோலேருந்து திருப்பி ரிட்டர்ன் போகிறப்ப மார்க்கெட் என்ன ஆகும், அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த ஹையை தாண்டி மேலே போனோம் இல்லையா. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணோன்னா இந்த ஹை எங்கே இருக்கோ அப்படியே போயிட்டு திரும்பிடும். அப்போனா ஆச்சு, இந்த ஒரு ஹை, இந்த ஒரு ஹை சேம், இது ஒரு டாப்பு, இது ஒரு டாப், மொத்தம் நமக்கு என்ன பண்ணியாச்சு, டபுள் டாப் வந்து ஒரே லைன்லேயே வருதா. அப்போ மார்க்கெட் என்ன ஃபஸ்ட் டைமாக இங்கே அப் ட்ரெண்டாக இருந்தது, பையரோட பவர் இல்லாதனால என்ன பண்ண முடியல, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஹை என்ன இருக்கோ அதே இதில் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ மார்க்கெட் கிளியராக டவுன் ட்ரெண்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆனவொடனே ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு லோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது நம்ம சொல்லணும், இந்த லோவை நெக் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் போதும், ட்ரேடிங் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இது ஒரு டாப்பு, இது ஒரு டாப், மொத்தம் டபுள் டாப்பு. இது வந்து நமக்கு நெக்லைனு. இந்த நெக்லைன் இப்படி பிரேக் பண்ணும் இல்லையா, நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பிரேக் பண்ணும்போதே ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்ம இத்தனை என்ன கிளாஸில் பார்த்துருப்போம், மார்க்கெட் எப்பவுமே பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒரு புல் பேக் போகும். அந்த புல் பேக் எப்போ கம்ப்ளீட்டாக ரிட்டர்ன் வருதோ நம்ம என்ன பண்ணோம், அங்கே தான் ட்ரேட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்கே போயிட்டு புல் பேக் போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா? அந்த ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோவில் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் போதும். உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுன்னா, இந்த புல் பேக் போச்சு பார்த்தீங்களா, அந்த புல் பேக்குக்கு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி பஃபர் வச்சு நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். டார்கெட்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ அதுக்கு 1:2 இல்லை. இப்போ இது வந்து ஒரு 10 பாயிண்ட் நமக்கு டிஃப்ரென்ஸ்னால் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் 20 பாயிண்ட், ஏன்னா 1:2 ரிசீவர் ரேஷியோ இல்லையா. ஸோ அதுமாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் போதும், டார்கெட்டை செட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதுமானதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம அப்படியே சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாமா. இப்போ நம்ம டிசிஎஸோட 1 டே டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சார்ட் வந்து பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குது, அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கா, போயிட்டு இந்த இடத்துல தொட்டுட்டு ஒரு ஹை, அதாவது ஹையர் ஹை. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹையை விட இந்த ஹை அதிகம், ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புல் பேக் வந்துருக்கு. ஓகேங்களா? புல் பேக் வந்துட்டு இந்த புல் பேக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கா. அப்போ இது நமக்கு வந்து ஹையர் லோ. ஏன் ஹையர் லோ சொல்கிறோம், நம்ம இதுக்கு முன்னாடி இந்த லோவை விட இந்த லோவஸ்ட் பாயிண்ட் அதிகம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோன்ற ஃபார்மேஷனில் போயிட்டே இருக்கணுமா. ஆனால் மார்க்கெட்டு இங்கே போயினே இருந்தவன் கரெக்டாக இந்த ஹைட்டு தொட்ட உடனே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டானா. அப்போ என்ன பண்ணியாச்சு, இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு, அப்போ டபுள் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும்போது நம்மளால் இந்த இடத்துல நெக் லைன் நம்ம சொல்லியிருந்தோமா,
அப்போ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அழகாக என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அந்த என்ட்ரி வந்து புல் பேக் போனோம். ஓகேங்களா, இந்த சார்ட் கூட பாருங்கள், மார்க்கெட் நல்லா அங்கேருந்து இறங்கியிருந்தாலும் ஒரு சின்ன புல் பேக் போயிருக்கு இல்லையா, அந்த புல் பேக்கு திரும்பியும் பாருங்கள் இறங்க ஆரம்பிச்சுட்டு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணும்போது உங்களோட என்ட்ரி வந்து இங்கே இருக்கணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் எவ்வளோ, 3600. அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன, ஸோ இந்த புல் பேக் போச்சு இல்லையா, அப்போ இந்த புல் பேக்கோட ஹைட் என்னவோ அதை தாண்டி ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பஃபர் வச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் எவ்வளோ, நமக்கு 3700 இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 3702 இல்லை 3 அந்த ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இப்போது என்ட்ரிக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 102 பாயிண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 204 பாயிண்ட்டு டார்கெட்டாக வைக்கணும். அப்போது 3600லேருந்து 200 பாயிண்ட் அப்படின்னா 3400. அப்போ உங்களுக்கு வருதான் பார்க்கலாமா, 1:2ல். எஸ், மார்க்கெட் என்ன பண்ணியது, கரெக்டாக இந்த லோ தொட்டுட்டு தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்போ இல்லையா, அதை நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடறேன். நான் இப்போ உங்களுக்கு அதை ஷார்ட் என்ட்ரி, இது புல் பேக் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கா, சாரி, நமக்கு ஆக்சுவல் என்ட்ரி வந்து இந்த லோ, இந்த புல் பேக்கு கொஞ்சம் பஃபர் வச்சு 3702 நம்ம 1:2 வைப்போமா. $3,400. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, என்ட்ரி 3600, ஸ்டாப் லாஸ் 3700, 1:2. மார்க்கெட் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே இறங்கி போயிட்டு அந்த பாயிண்ட் 1:2 அச்சீவ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிங்கன்னா திரும்பவும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா, நம்ம எப்படி இந்த 1:2 ரிஸ்கோட நம்ம ப்ராப்பராக பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸு எங்கே வைக்கிறீங்கன்றது பொறுத்து தான் உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பிரேக் அவுட் ஆனதையும் தாண்டி அந்த எவ்வளோ தூரம் கீழே வந்துச்சோ அங்கேருந்து புல் பேக் போச்சு இல்லையா, இந்த புல் பேக்கில் தான் நம்ம என்ட்ரியே எடுத்தோம். அப்போ நமக்கு இந்த என்ட்ரிலேருந்து இந்த புல் பேக் போச்சு இல்லையா, ஏன்னா மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியல, இந்த ஒரு ஹைட்டுக்கு மேலே கொண்டு போக முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ஹைட்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் பஃபர் வச்சு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கூட சூப்பராக அங்கேருந்து பாருங்கள் 1:2 ரிஸ்க் ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணியாச்சு, டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். சில பேர் வந்து வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த நெக்லைன் இங்கே இருக்குது இல்லையா, இந்த நெக்லைனுக்கும் இதுக்கு என்ன டிஸ்டன்ஸோ என்ன பண்ணுவாங்க, இங்கேயே ட்ரேட் பண்ணிவிட்டு 1:2 வந்து டார்கெட் செட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ண மாட்டேன். பிரேக் அவுட் கொடுக்கணும், பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் போகணும். அந்த புல் பேக் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து டபுள் டாப்பு. அப்படியே டபுள் பாட்டம்னா என்ன, இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. மார்க்கெட் என்ன ஆகுனா டவுனில் போக ஆரம்பிக்கும். டவுனில் போக ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லோ கொடுக்கும், அங்கேருந்து திரும்பி மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போனவன் இந்த மாதிரி கீழே வருவான் இல்லையா, கீழே வருவேன், இந்த லோ என்ன இருக்கோ சேம் லோ தொட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், மார்க்கெட் மேலே போவோம். அப்படி மேலே போகிறவன் இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணானா நமக்கு வந்து இது டபுள் பாட்டம்னு அர்த்தம். இந்த ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னை நீங்கள் பார்க்கறதுக்கு வேறு எங்கேயுமே போக தேவையில்ல. இதே டிசிஎஸ் சார்ட்டே பாருங்கள், நம்ம அந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் முடிஞ்சதுமே நமக்கு டபுள் பாட்டம் தான். மார்க்கெட்டு நல்லா இறங்கியிருக்கா, இங்கே ஒரு பாட்டம் கொடுத்துட்டு 20,000 மேலே போயிருக்குதா, மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தவன் இந்த பாயிண்ட் என்னவோ அதிலே திருப்பி என்ன பண்ணிக்கிறான், லோவை கொடுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். மேலே போனோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ட்ரி கொடுத்துக்கிறேன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த என்ட்ரிலே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இந்த இறங்கி வந்துட்டு புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகணும். புல் பேக் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு புல் பேக் ஆகிட்டான், மறுபடியும் என்ன பண்ணுறான், மேலே போகிறான். மேலே போனவன் இந்த ஒரு ஹை இருக்குது இல்லையா, இந்த ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணல, அது கீழே தான் இருக்கிறான். ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், கீழே வரான், திரும்பவும் மேலே போகிறான். மேலே போகிறவன் இப்போ தான் இங்கே என்ட்ரியே கொடுத்துருக்குறான். அப்படி என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல என்ட்ரி போகக்கூடாது, இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக என்ட்ரி போனோம். எதுக்காக நம்ம ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி போனோம்னு சொல்கிறேன், நமக்கு பாருங்கள் பிரேக் அவுட் வந்து ஒரு கேண்டில் முடிஞ்சது, இந்த லைனு தான் இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே திரும்பி போனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், மார்க்கெட்டு இங்கே போய்ட்டு க்ளோஸ் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். அப்போ உங்களுடைய பாயிண்ட் எவ்வளோ, 3650 உங்களோட என்ட்ரி. அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க, இந்த புல் பேக் வந்து எவ்வளோ தூரம் போச்சோ அந்த பொட்டன்ஷியல் தாண்டி கொஞ்சம் கீழே. அப்போ எவ்வளோ உங்களுக்கு 3500. அப்போ உங்களுக்கு எவ்வளோ, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, என்ட்ரியிலேருந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 300 பாயிண்ட்டு டார்கெட்டை செட் பண்ணுவோமா, வச்சு பார்த்துருவோமா. 300 பாயிண்ட்டு 3600 என்ட்ரி, 3500 ஸ்டாப் லாஸு,
ஸோ 300 பாயிண்ட்ஸ்னால் 650லேருந்து 950. ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்களா மார்க்கெட்டு அதையும் தாண்டி போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நான் அப்படியே உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். லாங் என்ட்ரி சார்ட்டு, லாங் பொசிஷனு, இங்கே வந்து உங்களோட நெக்லைனு. ஆனால் நெக்லைனை பிரேக் பண்ணி கம்ப்ளீட் ஆனது இந்த இடம் தான். அப்போ உங்களோட என்ட்ரி வந்து கரெக்டாக இந்த இடம். நம்ம நல்லா இன்னும் பெருசு கூட பண்ணிப்போம். சரிங்களா, பெருசு பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பஃபர் வச்சு தான் கொஞ்சம் கீழே வைக்க போகிறோம். ஓகேங்களா, பஃபர் வச்சு கீழே வச்சுட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படியே அழகாக என்ன பண்ண போகிறோம், மேலே கொண்டு போகிறோம். 950. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக எங்கே கால்குலேட் பண்ண தெரியலன்னு வச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சென்டரில் வந்து இந்த இடத்துல பார்க்கணும். நீங்கள் இந்த சார்ட்டை வந்து அதாவது இந்த நீங்கள் நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு, அது நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து நீங்கள் லைனை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம 2 அப்படின்னாக்கா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2ன்றது அர்த்தம். சரிங்களா, நீங்கள் 750 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபா லாபம் வருன்ற மாதிரி தான் கணக்கு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன் டபுள் டாப்னா என்ன, டபுள் பாட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இந்த மாதிரி டபுள் டாப்பு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வரும்போது எங்கே என்ட்ரி போகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றது கிளியராக தெரிஞ்சிச்சிங்களா. இந்த மெத்தட் எல்லாமே நான் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். ஓகேங்களா, ஆனால் சில பேர் இந்த கிளாஸ் கவனிக்கிறவங்க நீங்கள் வந்து வேறு மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டபுள் பாட்டம் அதாவது இந்த லோக்கும் இந்த ஹை இருக்கு இல்லையா, இதோடது என்ன டிஃப்ரெண்ட்டோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கேயே என்ட்ரி போயிட்டு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இது ஒரு 300-200 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழகாக ஒரு 400 பாயிண்ட்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அதை நான் தப்புன்னு சொல்ல விரும்பல. ஆனால் எனக்கு வந்து எப்போயுமே என்னென்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் வரணும். அந்த புல் பேக் முடியும் போது தான் என்ட்ரின்றதே பண்ணுன்றது தான் என்னோட ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, நான் வந்து எப்பவுமே இந்த பிரேக் அவுட்லேயே ட்ரேட் பண்ண மாட்டேன். இது வந்து என்னோட ஒரு மெத்தட். சரிங்களா, நான் தான் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். எதுக்காகனா இந்த ஒரு டவுனு அப்படியே ஃபுல்லாக டவுனாக போயிடக்கூடாது, நிறைய பேர் மாட்டிக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம புல் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் போதும் நான் சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 2 பேட்டர்ன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2 செட்டை போய் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு காம்போவை பார்த்துட்டோம். இப்போ நம்ம 2வது காம்போவை பார்க்கலாம். நம்ம என்னத்துக்காக காம்போன்னு சொல்கிறேன்னா, இந்த டபுள் டாப் இருக்கு இல்லையா, டபுள் டாப்பு பியரிஷ் ரிவர்சலு, டபுள் பாட்டமு புல்லிஷ் ரிவர்சலு. நான் என்ன பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடு தரேன். அதாவது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்லாம் என்னென்ன சார்ட் பேட்டர்னு, பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்லாம் சார்ட் பேட்டர்ன் என்னென்னு சொல்லிட்டு நான் தனியாக எழுதி கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சார்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுறீங்களா, என்ன ஒன்று பண்ணுங்கள், போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு சைடில் வச்சு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அனலிசிஸ் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ஓகே அப்போ இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இது நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகும், அப்போ நம்ம இங்கே ட்ரேட் எடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சார்ட்டை வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணி வைக்கலாம் உங்கள் ட்ரேடிங் விண்டோ. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோர்ஸை முடித்தோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண பார்த்துறோம். ஓகேங்களா, ஏன்னா ஸ்லைடில் வந்து கொஞ்சம் எழுதிலாம் நம்ம தர வேண்டியதாக இருக்குது, அதுக்காக தான். ஓகேங்களா, வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு காம்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம 2வது காம்போ பார்க்கலாம். 2வது காம்போ ரைசிங் வெஜ்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு. நான் வந்து வெஜ்ஜுன்னா என்ன சொல்லிடுறீங்க, இப்போது நீங்கள் தேர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலலாம். அந்த தேரை நிற்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டூலை வந்து பயன்படுத்துவாங்க. டயர் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல போய்ட்டு நிற்கும் இல்லையா, நம்ம இதை தான் வந்து ஒரு வெஜ்ஜின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெஜ் பட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகுனாக்கா ட்ரெண்ட் வந்து ரிவர்சலாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து இதே போலே வந்து மார்க்கெட் இருக்காது, அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து வெஜ்ஜின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவும் முடியது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ட்ரையாங்கல் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். ஆனால் ட்ரையாங்கல் வந்து இதுமாதிரி முட்டிக்கும், ஆனால் அந்த வெஜ்ஜு வந்து இதுமாரி முட்டாது. கொஞ்சம் என்ன தான் நீங்கள் லென்த்தாக போட்டாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் போயிட்டு சேர்ற மாதிரி, அதாவது நம்ம சார்ட்லேயே தெரியாத அளவுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்குது. அதான் வந்து வெஜ்ஜு பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ரைசிங் வெஜ்ஜு ஃபாலிங் வெஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலிங் வெஜ் ரைசிங் வெஜ்ஜும் அப் ட்ரெண்ட்லேயும் ஃபார்ம் ஆகும், டவுன் ட்ரெண்ட்லேயும் ஃபார்ம் ஆகும். ஓகே, இல்லைனா சில பேர் வந்து கன்ஃபியூஷன் வரும், ரைசிங் வெஜ்னா வந்து அப் ட்ரெண்டில் வரத்தா இல்லை டவுன் ட்ரெண்டில் வரத்தா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேட்டர்னுமே அப் ட்ரெண்ட்லேயும் வரும், டவுன் ட்ரெண்ட்லேயும் வரும். நான் இப்போ வந்து ஒவ்வொன்றா ட்ரா பண்ணுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு காம்போ வந்து நம்ம இந்த ரைசிங் வெஜ்ஜு அப் ட்ரெண்டில் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரைசிங் வெஜ்ஜுன்ற பேர் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய வாய் இருக்கும், அதுக்கப்புறம் குட்டி வாய் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த குட்டி வாய் மேல் நோக்கி இருந்தால் இது நம்ம ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். இந்த குட்டி வாய் டவுன் ட்ரெண்ட் நோக்கி இருந்தால் அதை ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். அப் ட்ரெண்டுக்கும் அதே தான், டவுன் ட்ரெண்டுக்கும் அதே தான். நீங்கள் அப்படியே இந்த கான்செப்ட் மட்டும் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, அப் ட்ரெண்டில் ரைசிங் வெஜ். அப்போ இந்த கோன் வந்து எப்படி போகும், மேல் நோக்கி போகுமா. மார்க்கெட்டு இப்படி மேலே போயிட்டே இருக்குது. மேலே போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது.
அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் இங்கே போயிட்டு இப்படி கீழே வரும், திருப்பி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும், அப்படியே இந்த போயிட்டு இந்த மாதிரி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுமாரி தான் வந்துன்னா இது நமக்கு ரைசிங் வெஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபாலிங் வெஜ்னால் என்ன, மார்க்கெட்டு இப்படி மேலே போயிட்டே இருக்கும், மேலே போயிட்டே இருக்கும்போது நமக்கு இந்தமாரி பட்டன் ஃபார்ம், அதாவது இந்தமாரி கீழே வரும், திருப்பி மேலே போகும், இப்படி கீழே வரும், இந்தமாரி மேலே போகும், அப்படி இந்த கீழே வரும் இல்லையா? ஸோ இதில் வந்து பண்ணால் இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கலாம், அப்படின்னா இந்த பக்கமும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். அதே போல் தான் இங்கேயும் இது வந்து இப்படி போகிறப்ப இங்கேயும் பிரேக் அவுட் கொடுக்கலாம், அப்படி கீழே வரப்ப இங்கேயும் வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம். இந்த ஒரு வெஜ் பட்டன் பொறுத்தவரைக்கும் ரெண்டு பக்கமும் பிரேக் அவுட் கொடுக்கும். சரிங்களா? ஆனால் இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி வாய், இது வந்து மேல் நோக்கி இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்ட் நோக்கி இருக்கா, அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரைசிங் வெஜ்ஜா ஃபாலிங் வெஜ்ஜா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. இதுவே டவுன் ட்ரெண்டுக்கு சேம் அதே தாங்க. இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் போயிட்டே இருக்கும், ஆரம்பத்தில் போயிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நம்ம ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் என்ன ஆகும்னா அப்படி கீழே இறங்கிட்டு இங்கே இப்படி போயிட்டு வரும். ஸோ இந்தமாரி பொசிஷன் நம்ம இதை ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ நம்ம அந்த பக்கம் ட்ரேட் பண்ணுவோம். ஃபாலிங் வெஜ்னா மார்க்கெட் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும், வந்துனே இருந்தது நமக்கு இந்தமாரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணோம். அதாவது மார்க்கெட் இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும். ஒன்று இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு அப் ட்ரெண்ட் என்ட்ரி, இல்லை இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஷார்ப்பான மோனை எந்த பக்கம் அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்ட் நோக்கி இருக்கதா பொறுத்து தான் இந்த ரைசிங் வெஜ்ஜு ஃபாலிங் வெஜ்ஜுன்றது. ஆனால் ஆக்சுவலாக அப் ட்ரெண்ட்லேயும் இது வரும், டவுன் ட்ரெண்ட்லேயும் வரும். இது மட்டும் உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைவ் எக்ஸாம்பிளே பார்ப்போம். சரிங்களா? இப்போது ஐசிஐசிஐ பேங்கோட 1 வீக் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், மார்க்கெட் வந்து கிளியராக இது அப் ட்ரெண்ட் போதும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையி, அதாவது ஹையர் ஹையி, ஹையர் லோ, ஹையர் ஹையி, ஹையர் லோ, ஹையர் ஹையி, ஹையர் லோ, ஹையர் ஹையி, ஹையர் லோ, ஹையர் ஹையி, அதாவது இந்த ஹை நமக்கு அதே ஹை தான், சேம் லோ, லோவர் லோ, லோவர் லோ. அப்போ நம்ம மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்குதா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணோம், இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு? அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபாலிங் வெஜ்ஜு. அப்போ இந்த ஃபாலிங் வெஜ் என்ன பண்ணோம், எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி வந்து எப்படி வைப்போம், ஸ்டாப் லாஸ் எப்படி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கா, அதே சமயம் இந்த ஹையையும் பிரேக் பண்ணி இங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஆக்சுவலான ஹை வந்தது இந்த இடம் தான். அப்படின்னா பண்ணிக்கோங்க, இந்த ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்திருக்குதா, அந்த புல் பேக் வந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட என்ட்ரி என்ன ஆகணும்னா, இந்த இடத்துல பிரேக் போய் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு போய் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா, அந்த ஹை தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். திரும்பவும் இந்த புல் பேக் முடிச்சுட்டு போகிறப்ப ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க, மார்க்கெட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்துச்சு இல்லையா, அந்த புல் பேக்கோட லோலேருந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி பஃபர் வச்சு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அப்போ டார்கெட் என்ன, உங்களோட என்ட்ரிக்கும் இந்த ஸ்டாப் லாஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது இது வந்து ஒரு 10 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் 20 பாயிண்ட்டை டார்கெட்டாக செட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. சேம் 1:2 தான். நீங்கள் வந்து அந்த லாங் என்ட்ரி போகிறீங்க இல்லையா, இந்த லாங் பொசிஷன் 2ல் வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்டில் வச்சுக்கோங்க. என்ட்ரி பாயிண்டில் வச்சுட்டு உங்களை ஸ்டாப் லாஸ் எங்கே, இந்த இடம். நான் வந்து இன்னும் கூட இப்படி வந்துக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாடியோட க்ளோசிங்கில் தான் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? பாடியோட க்ளோசிங் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கிறோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி. நம்ம எதுக்காக கொஞ்சம் பஃபர் வச்சு கீழே வைக்கிறோன்னு அப்படின்னா, இந்த மறுபடியும் இங்கே தாண்டி மேலே போகிறவன் கீழே வரவும் வாய்ப்பு இருக்கிறவன் இந்த லோ தொட்டு கூட தான் பண்ணுவான். திரும்பி சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த லோ வந்து வச்சுருப்பீங்க ஸ்டாப் லாஸ், அது தொட்டு டக்குன்னு மேலே கொண்டு போவோம். ஸோ அந்தமாரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால தான் ஒரு 2 பாயிண்ட் பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ அதே போல் டார்கெட் எப்படி வைப்போம், 1:2 நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நோட் பண்ணணும். நமக்கு வந்து 1:3 இருக்குது. நமக்கு அதெல்லாம் நம்ம ஆசை கிடையாது. நமக்கு வந்து 1:2 தான். இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1:2க்கு அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டு வரீங்க. ஆக்சுவலாக வந்துச்சிங்களா 1:2. இங்கே 2 அப்படின்னா 1:2ன்றது அர்த்தம். அப்போ 750 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபா லாபம். உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குதா? எஸ், அழகாக டார்கெட்டு போயிட்டு அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த ரைசிங் வெஜ் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அப்படியே இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இந்த ரைசிங் வெஜ்ஜுக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லாம் இருக்குது இல்லையா, இதை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டில் அப்படியே ஒன்றா கனெக்ட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வந்துடும், அந்த வெஜ் பட்டன் வந்து ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எல்லாமே வந்து நார்மலாக நேக்கடையில் கண்டுபிடிக்க முடியாது. நான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக நேற்றே கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது. இந்த லெவல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எந்தெந்த சார்ட்டில் ஃபார்ம் இருக்குன்னு தெரியல இல்லையா, அதனால் அதை தேடி எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேற்று வந்து நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹையை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறோம், இல்லை அப்படியே இந்த லோவையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம்.                                                                                                                                                                                அப்படியே இந்த லோவையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு, அதாவது மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இந்த ஷார்ப்பான எட்ஜி அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கா, அப்போ இது நமக்கு ரைசிங் வெஜ்ஜின்னு சொல்லும். இந்த ரைசிங் வெஜ்ஜில் வந்து அதே தாங்க, மார்க்கெட்டு எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ எந்த பக்கம், அந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஒரு சார்ட்டில் உங்களுக்கு எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னா இந்த அப் ட்ரெண்டில் தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மேலே போயிருக்கானா, மேலே போயிட்டு இந்த இடம் தான் என்ன பண்ணிக்கிறான், ஹையஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஒரு 2 பாயிண்ட்டு கீழே வந்துக்கிறானா, கீழே வந்து என்ன பண்ணல பார்த்தீங்களா, இந்த ஹைட்டை தொல்லை திரும்பவும் மேலே போக ஆரம்பிச்சிட்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழகாக இந்த இடத்துல என்ட்ரியாக வைப்பீங்க. ஓகேங்களா. உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, இது 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸுக்கு கொஞ்சம் பஃபர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஸ்டாப் லாஸை செட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இந்தமாதிரி பெருசாக கொடுத்துட்டு சின்ன இந்த மாதிரி 2 லைன் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ட்ரேடு பண்ணலாம், தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து எமோஷன், அதாவது இங்கே வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது, நம்ம எங்கே நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம டார்கெட் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ண போகிறோன்ற அந்த மென்டாலிட்டி மட்டும் என்ன பண்ணிக்காதீங்க, எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு ரோபோ மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு வந்து மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, புல் பேக் வந்திருக்கு, இந்த ஹையே மார்க் பண்ணு, இந்த புல் பேக்கோட எண்டையும் மார்க் பண்ணு, இந்த புல் பேக்கோட எண்டு ஸ்டாப் லாஸு, இந்த பிரேக் முடிஞ்சது நமக்கு வந்து என்ட்ரி. இது 2 கிலோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாரு, இது நமக்கு ஸ்டாப் லாஸ்க்கான டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு 1:2 நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செட் பண்ணிடலாமா டார்கெட்டு. லாங் பொசிஷனு என்ன கூட நம்ம என்ன பண்ணிப்போம், தள்ளி கொண்டு வந்துடுவோம். இங்கே என்ட்ரி, இங்கே வந்து நம்ம அதாவது கொஞ்சம் பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸு இன்னும் கூட தள்ளி வச்சுக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதே 1:2 தான். நம்ம வந்து அதிகமாகலாம் ஆசைப்பட போதில்லை, எல்லாத்துக்குமே 1:2 தான். ஓகேங்களா, அழகாக நம்ம என்ட்ரி எடுத்தோம், கொஞ்சம் புல் சாரி மார்க்கெட்டிங் வந்துட்டு திருப்பி இங்கே போச்சு, உங்களுடைய என்ட்ரி வந்து இங்கே எடுத்தீங்க, அங்கேருந்து அழகாக என்ன பண்ணியாச்சு, ஒரு புல் பேக் வந்து போயாச்சு. ஸோ நான் அந்த 1:2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹை எங்கே இருக்கோ அந்த ஹையை பார்த்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, நம்ம 1:2 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்க, நம்ம ஏன் வந்து இங்கேயே வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ட்ரேடோட வேலை என்ன தெரியுமா, நம்ம வந்து ஒரு சரியான ட்ரேடை வந்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு, ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே சிம்பிளாக ஒரு ரோபோட் மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ரோபோட்னு நினச்சிக்கணும். நீங்கள் வந்து எந்த சென்டிமெண்ட்டுக்கோ எந்த ஒரு எமோஷனுக்கோ என்ன பண்ணக்கூடாது, இடத்த கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரிட்டிக்கல் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுப்பேன். என்ன டிப்ஸ்னால், நம்ம எப்படி இந்த இடத்துல அதாவது இந்த பிரேக் அவுட் கொடுக்குது இல்லையா, இங்கேவே என்ட்ரி எடுக்கிறது, அப்படி இல்லைனா எப்படி நம்ம வந்து டார்கெட்டே ஸ்டாப் லாஸையும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம இவ்வளோ பெரிய டார்கெட் வருதுன்னா இந்த டார்கெட் நம்ம எப்படி கொண்டு போகிறது, மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுன்ற டிப்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த கிளாஸ்லாம் தியரிட்டிக்கல் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு போனஸ் டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் தான் தெரியாது. அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே வாங்கிட்டு எப்படி அவங்க மட்டும் இவ்வளோ ஹையஸ்ட்டில் போய்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, நாங்களாம் வந்து இங்கே வாங்கணும்னா இங்கேயே புக் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் சில பேர் மட்டும் இந்த லோவில் இருந்து இந்த ஹை ஒர்க்கிலும் போகிறாங்க, எப்படின்றது தெரியலன்ற டவுட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அது இந்த கிளாஸில் நம்ம அதை லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்டர்னுக்கு போய்டும். எதுக்காகனா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு ஃபாலிங் வெஜ்ஜையும் பார்த்தாச்சு, ஒரு ரைசிங் வெஜ்ஜையும் பார்த்தாச்சு. ஆனால் ரெண்டுமே வந்து அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகி கொடுத்துருக்கு. ஆனால் டவுன் ட்ரெண்ட்ல என்ன பண்ணினா சேம் பிரேக் அவுட் கொடுக்கும். ஆனால் என்ன பண்ணுங்கள், அதே போல் சப்போஸ் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி புல் பேக் மாதிரி போகுதுன்னா இந்த இடம் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஸ்டாப் லாஸாக வச்சுப்பீங்க. இந்த தான் உங்களோட என்ட்ரி. அப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே டார்கெட். ஓகேங்களா. 1:2 உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பரை ரைசிங் வெஜ்ஜி ஃபாலிங் வெஜ்ஜி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு மூவ் பண்ணிவிடுவோம்.